எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. சொந்தங்களே, எங்க வீட்டில் என்ன சமைக்க போறோம்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சமையல்னு கூட சொல்லலாம். தாண்டி ஒரு சில பேர் நம்மள்ட்ட வந்து பொடி வகையான கருவாடு வாங்கியிருப்பீங்க. அந்த கருவாடை வச்சு எப்படி சமைக்க தெரியும்னு சொல்லி தெரியாம இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க ஒரு வீடியோ போகுது. அப்படி என்ன சமைக்க போறோம்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம ஊர் ஸ்டைல்ல புளி ஊத்தி கத்திரிக்காய் தாங்க ரெடி பண்ண போறோம். நம்ம ஊர் ஸ்டைல்ல எப்படி புளி ஊத்தி கத்திரிக்காய் ரெடி பண்றோம்னு வீடியோல தொடர்ந்து பாருங்க சொந்தங்களே. இப்போ வாங்க சொந்தங்களே, புளி ஊத்தி கத்திரிக்காய் பண்றதுக்காண்டி நம்ம வீட்டு கடையில போய் கொஞ்சம் கருவாடு எடுத்துட்டு வந்துடுவோம். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் புளி ஊற்றி கத்திரிக்காய் பண்ணுறக்காண்டி எந்த கருவாடு எடுக்க போகிறோம்னா உப்பு இல்லாத பொடி நெத்திலி தாங்க எடுக்க போகிறோம். புளி ஊற்றி கத்திரிக்காய் வந்து எல்லா கருவாட்டிலையும் பண்ணலாம். ஆனால் புளி ஊற்றி கத்திரிக்காய் எந்த கருவாட்டில் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும்னா காரா கருவாட்டில் பண்ணலாம், அதுபோக வந்து சூட கருவாடில் பண்ணலாம், உப்பு இல்லாத பொடி நெத்திலியில பண்ணலாம். ஏன்னா பெரிய கருவாடுகளை தாண்டி பொடி வகையான கருவாடில் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் சொந்தங்களே, டேஸ்ட்டாக இருக்கும். அது போக வந்து உங்களுக்கு நம்ம வீட்டு கருவாடு தேவைப்பட்டாலும் சரி, மசாலா தேவைப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுக்க உடனே வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாலும் சரி, கால் பண்ணாலும் சரி, உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே. இப்போ நம்ம நெத்திலி கருவாடு தான் எடுத்து சமைக்க போறோம். சொந்தங்களை, நெத்திலி கருவாடை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான வேலை தான். இப்போ நான் க்ளீன் பண்ணுறது நீங்களே பாருங்கள் வீடியோ பதிவில். முதல்ல வந்து தலைப்பகுதியை வந்து பிச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த வால் பகுதியை சொந்தங்களே, அவ்வளோதான். நெத்திலி கருவாடை இப்படி சுத்தம் பண்ணி போட்டாலே போதும். ஒவ்வொரு கருவாடா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பாருங்கள். தலைப்பகுதி இந்த வால் பகுதியுமே ஒரு இதில் வந்து பிஞ்சு தான் இருக்கும், அவ்வளோதான். தலைப்பகுதியை பிக்கும் போது எப்படி பிக்கணும்னு சொல்லு. தலைப்பகுதியை வந்து வயிற்று பகுதியோட சேர்த்து இப்படி கருப்பாக இருக்கும் சொந்தங்களே, அதோட இப்படி சேர்த்து பிச்சிடணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாழை பிச்சாலும்ல பிக்க விட்டாலும்ல பாருங்க, அவ்வளோதான். இப்படி ஒவ்வொரு கருவாடை நம்ம சுத்தம் பண்ணி கழுவி சமைச்சாலே போதும். எளிமையாக சமைச்சு ருசியாக சாப்பிடக்கூடிய பொருட்கள் சொந்தங்களே. நம்ம புளி ஊற்றி கத்திரிக்காய் வைக்கிறக்காண்டி நல்லாவே நெத்திலியே சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறோங்க. நம்ம புளி ஊற்றி கத்திரிக்காய் வைக்கிறக்காண்டி உப்பு இல்லாத பொடி நெத்திலி தான் எடுத்துருக்கோம். இதே வந்து பால் நெத்திலி பெரிய நெத்திலினா உப்பாக தான் இருக்கும். உப்பை நினச்சி யாருமே பயப்படாதீங்க. ஒரு தண்ணியில் நம்ம கழுவுனாவே அவ்வளோ உப்புமே போயிடும் சொந்தங்களே. இப்போ நம்ம வந்து தண்ணியில் கழுவி எடுத்துக்கிறோம் நெத்திலியை. புளி ஊற்றி கத்திரிக்காய் பண்ணுறக்காண்டி நெத்திலி கருவாடை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம என்னென்ன பொருட்கள் எடுத்துருக்கோம்னா நான் சட்டியில் ஒவ்வொன்றா போடையில் நீங்கள் பார்த்து எளிமையாக சமைச்சிருவீங்க. இப்போ அடுப்பில் சட்டி வைப்போங்க. எண்ணெய் சூடாச்சுங்க, கடுகு போட்டுக்கிறோம். தேவையான கருவேப்பிலை போட்டுக்கிறோம். வத்தல் சேர்த்துக்கிறோம். எண்ணெயிலே கருவேப்பிலை வத்தல்லாம் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. வெட்டி வச்ச வெங்காயத்தை எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். வெங்காயம் இந்த எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் கத்திரிக்காயும் இந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோங்க. எண்ணெயிலே கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். புதுமலை வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய்லாம் எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளியும் சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே, நம்மளுக்கு புளி ஊற்றி கத்திரிக்காய் நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க நெத்திலி கருவாடை சேர்த்துக்கிறோம். சொந்தங்களே, புளி ஊற்றி கத்திரிக்காய் நல்லாவே நம்மளுக்கு கொதிச்சு வந்துருச்சு. சுத்தம் பண்ணி வச்சிருக்க நெத்திலி கருவாடை சேர்த்துக்கிறோம்.
தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. நல்லா கொஞ்சம் நேரம் அடுப்பில் கிடந்து நம்ம கொஞ்சம் நேரம் வத்தி வரட்டும். சொந்தங்களை நெத்திலி கருவாடை வச்சு எப்படி பெங்களூர் ஸ்டைலில் புளி ஊற்றி கத்திரிக்காய் பண்ணியிருந்தோன்னு எல்லாருமே வீடியோ பதிவில் பார்த்துருப்பீங்க. மசாலா பொடி எதுவுமே தேவையில்லை, எளிமையாக சமைச்சு ருசியாகவே சாப்பிட்றலாம். நீங்களும் ஒரு முறை அந்த சமையலை பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் சொந்தங்களை. இப்போ நம்மளுக்கு புளி ஊற்றி கத்திரிக்காய் ரெடி பண்ணியாச்சு, இறக்கி வச்சுக்கிறோம். சொந்தங்களே, நம்மளுக்கு வெள்ளனி சமையல் வேலை முடிஞ்சிட்டு நாங்க எங்க வீட்டுக்காரவங்க என் பிள்ளை 3 பேரும் சாப்பிட போறோம். சாப்பிடுவோமாமா? நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சொந்தங்களே, எல்லாருமே சேர்ந்து சாப்பிடலாம். முட்டையா? அப்போ சுடுது சோறு. என்னம்மா முட்டையா? ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே, காலையில வெள்ளனே எந்திரிச்சு லைவ் கூட பண்ணலைங்க. லைவ் பண்ற ஆசையும் வரலைங்க. வெள்ளனே எந்திரிச்சு ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோ பதிவு பண்ணோம். நிறைய சொந்தங்கள் நம்மகிட்ட கருவாடு வாங்கியிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் பேர் எங்களுக்காக வாங்கியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கருவாடை பத்தியே தெரியல, சமைக்கவும் தெரியல. அவங்க வாங்கி நம்மகிட்ட கால் பண்ணி எப்படி சமைக்கணும்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். உண்மைக்கு அப்படி நிறைய நல்ல மனசுகள் உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த பொடி வகையான கருவாடுகள் இருந்தா என்னென்ன சமையல் பண்ணலாம், அந்த சமையல் எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணோம். நம்ம சேனல்ல ரெகுலரா பண்ணக்கூடிய ஒரு வீடியோ பதிவு தான். நாங்க என்னைக்குமே பெரும்பாலும் யார் சமையலை பார்த்து நாங்க பண்ணது கிடையாது. எங்க பகுதியில எங்க அம்மா அப்பா என்ன சமைச்சாங்களோ அதைத்தான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா நாங்க அதை பத்தி சொல்லக்கூடிய விளக்கங்கள் வேற வேற மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு புளி ஊத்தி கத்திரிக்காய் தான் வச்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. உங்களுக்கு நம்ம சேனல்ல பார்த்த வீடியோ பதிவுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நெத்திலி கருவாடு உப்பு இல்லாத நெத்திலி கருவாடு வாங்கினா இதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. என்னத்த சாப்பிடுவோமா? சாப்பிடலாம். என்னாக்கு சாப்பிடுவோமா? அள்ளி சாப்பிடுங்க. புளி ஊத்தி கத்திரிக்காய்க்கு மெயின் கருவாடு, கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய்லாம் அப்படி சாப்பாடோட விரவி சாப்பிடணுங்க. அல்டிமேட்டா இருக்கும். அப்படியே குழஞ்சிருச்சு பாருங்க, கத்திரிக்காய்லாம் குழஞ்சு மாவாயிருச்சு. இது பார்க்குற உங்களுக்கு புதுசா இருக்கா பழசா இருக்கா அப்படின்றத இங்க அம்மான்ல சொல்லுங்க. நிறைய சொந்தங்களுக்கு இதை பத்தி தெரிய மாட்டேங்குது. ஒரு முறை நம்ம வீடியோல பார்த்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்றதுக்கு வேற லெவல்ல டேஸ்ட்ல இருக்கும். அது போக எளிமையாவே சமைச்சிடலாம் இப்படி உள்ள பொருட்களை. எந்த மசாலாவும் தேவை கிடையாதுங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதான், எந்த மசாலாவும் கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு ரசமா இருக்கும். ஆனா நீங்க சாப்பிட்றதுக்கு ரசம் மாதிரியும் இருக்காது, குழம்பு மாதிரி இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்ல இருக்கு. என்னத்தா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, அள்ளி சாப்பிடுங்க. ஒரு நேரம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சொந்தங்கள்லாம் லோட்டால வாங்கி குடிச்சாங்க. நம்மகிட்ட பருத்தி பால் கணக்கா லோட்டால வாங்கி குடிச்சாங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு. டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்படி ஒரு சமையல் நாங்க பார்த்ததே இல்லைன்னு. அல்டிமேட்டா இருக்கு சொன்னாங்களே. சரி, ஓப்பனிங்லேயே சொல்லியிருப்பாங்க புளி ஊத்தி கத்திரிக்காய்க்கு எல்லா கருவாடும் பயன்படுத்தலாம். ஆனா எல்லா கருவாடும் பயன்படுத்தினாலும் புளி ஊத்தி கத்திரிக்காய்க்குன்னு ஒரு சில கருவாடுகள் இருக்குங்க. அதுதான் நெத்திலி கருவாடு, காரா கருவாடு, சூட கருவாடு. இப்படி பொடி வகையான கருவாடுகள்ல இந்த புளி ஊத்தி கத்திரிக்காய் பண்ணும்போது செமையா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஆனா எல்லா கருவாடுலையும் பண்ணலாம். ஆனா டேஸ்ட்டை உணரணும்னா இப்படி பொடி வகையான கருவாடுல செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கத்திரிக்காவா
அது போக நம்மள்ட்ட கருவாடு மசாலா இருக்கு சொந்தங்களே. உங்களுக்கு கருவாடு மசாலா தேவைப்பட்டாலும் உடனே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறங்க. நல்லா ருசியா இப்படி சமைச்சு சாப்பிடலாம். வீடியோவை பார்க்கறது மட்டும் இல்லாம ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. எங்களுக்கு அளவுலாம் சொல்ல தெரியாதுங்க. எங்க குடும்பத்துக்கு தகுந்தவாறு எந்த அளவு பொருள் போட்டா எங்களால சமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நாங்க சமைக்கிறோம். ஆமா, நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த தெரிஞ்சிரும், அளவு சொல்லாமலே தெரிஞ்சிரும். சரி, இந்த அளவுக்கு தான் போடுறாங்க, ஒரு கையளவு தான் போடுறாங்க அப்படின்னு சொல்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதையும் ஓப்பனா நாங்க சொல்றோம், எங்களுக்கு அளவுலாம் சொல்லி சமைக்க தெரியாதுங்க. 1 ரூபா கத்திரிக்காய், 2 ரூபா தக்காளி இப்படி வாங்கி தான் நாங்க சமைப்போம். 2 தக்காளி வெட்டுவோம், 2 வெங்காயம் வெட்டுவோம், ஒரு 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கி போடுவோம். அவ்வளவுதான். ஒரு 50 கிராமுக்கு கூட ஒரு 75 கிராம் புளி சேர்ப்போம். அவ்வளவுதான். ஒரு 4-5 வத்தல் இவ்வளோ பிச்சு எண்ணெய் கடுகு படுத்த அரைச்சு நம்ம பார்த்தீங்கல்ல எப்படி ரெடி பண்ணணும்னு. அவ்வளோதான். சிம்பிளா இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். இப்போ நீங்க அளவு கேட்டாலும் சரி, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு ஸ்பூனு கடுகு இப்படிலாம் சொல்ல தெரியாது. நம்ம தேவையானது எடுத்து போடுறாங்களா அவ்வளவுதான். 2 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கினேன், 5 ரூபாய்க்கு தக்காளி வாங்கினேன், இப்படிதான் சொல்ல தெரியும். நாங்க அன்றாட வாங்கி தான் புடங்கிக்கிட்டு இருக்கோம். ஸ்டாக் ஆகலாம் வீட்டுல வாங்கி போட மாட்டோம். உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் சொந்தங்களே, மிஸ் பண்ணாம பாருங்க. என் வீட்டு சமையல்ல எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அந்த சமையலே வரும். அதுல ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். இது பால் ரசம்லாம் வரும், இடையில வரும், பண்ணிக்கிட்டே இருப்போம். முடிஞ்ச கேப்ல பண்ணுவோம். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோ போட்ட உடனே ஷேர் பண்ணுங்க. அக்கா சொந்தங்களை சாப்பிட கூப்பிடு, வாங்க. என்னதாயி கத்திரிக்காய் கேட்டிய திங்க மாட்டேங்கிய? சொல்லப்போனா இந்த புளியூத்தி கத்திரிக்காயெல்லாம் இந்த வத்தல் எல்லாம் போடுறமே, இதெல்லாம் சாப்பிடலாம் சொன்னாங்க. நல்லா டேஸ்டா இருக்கும், எரிக்காம செய்யாது. சாப்பாடோட விரைவி திங்கலாம், எதுவுமே கழுவி விடையாது. கஞ்சிக்கு அதோட பயங்கரமா இருக்கும். நம்ம பெரும்பாலும் நாங்க கஞ்சிக்கு தாங்க இதை ரெடி பண்ணுவோம். காலப்போக்கில் அப்படியே சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சது. இந்த புளியூத்தி கத்திரிக்காய் மீன்லையுமே செய்யலாம். ஆனா மீன் பெரிய மீனா இருக்கக்கூடாதுங்க. இந்த சாலை மீன், பாலை மீன்லாம் இப்படி பொடி பொடி மீனா வரும் பாருங்க, அந்த மீன்ல செய்யலாம். எங்க அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாலை மீன் அப்படி மாம்பழம் சாலைன்னு சொல்லுவாங்க, இந்த தண்ணியில இருக்கும், கோண்டா இருக்கும். அதை வெட்டி போட்டு இந்த புளியூத்தி கத்திரிக்காய் பண்ணி தருவாங்க, அல்டிமேட்டா இருக்கும். நீங்க இப்படி சாப்பிட்டுருக்கீங்களா இல்ல சாப்பிட்டது இல்லையா? ஒரு முறை இப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்றது வேற லெவல்ல இருக்கும். அந்த வத்தல் எல்லாம் பிணைஞ்சு இப்படி ஆயிரும், சிகப்பு கலர்ல சாப்பாடு. இந்த வத்தில நல்லா இருக்கும். கஞ்சினா ஒரு வத்தல் கூட கீழே விட மாட்டோம், நாங்க பிணைஞ்சே சாப்பிடுறோம் சோத்துல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், சோத்துல கூட பிணைஞ்சுதான் திம்பும். நல்லா இருக்கும். சொந்தங்களே பேசிக்கிட்டே சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சொந்தங்களே சரியான பசி, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிக்க போறேன். இந்த குறை சாப்பாடோட நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிடுவோம். சொந்தங்களே இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சாப்பிட்டா நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா, கடல் மேல அப்படி சில ஆளுங்களை சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. டாடா சொல்லுங்கம்மா சொந்தங்களுக்கு. டாடா. அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். நன்றிங்க.